ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பாலிட்டியில் இந்திய அரசியல் அமைப்பு. ஸோ இப்போ குரூப் 4 ஸ்டாண்டர்டில் எல்லாமே வந்து புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் கேட்கறதுல நிறைய ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் குரூப் டூ ஏ லெவலுக்கான நிறைய ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் எல்லாமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் புக்கில் படித்த நிறைய கொஷின்ஸை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஷினும் அதுக்கப்புறம் அதர் ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுமே எல்லாமே ஃபுல்ஃபில்லாக வந்து கவர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கவர் பண்ண தான் நான் வந்து நோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1 by 1 வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். என்ன தெரிஞ்ச வரைக்கும் இது மட்டும் இந்த நோட்ஸ் மட்டும் பார்த்தாவே மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் எல்லா நோட்ஸ் எல்லா கீ பாயிண்ட்ஸும் வந்து கவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல போயிடலாம். இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்றது ஒரு புக்கு, அது வந்து ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புக் அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு மற்றும் அந்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சட்ட திட்டங்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது அந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகம். அரசியலமைப்பு புத்தகம் நம்மளுக்கு தெரியும், அது வந்து ஒரு புக்கு. அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எப்போது மேற்கொள்ளப்பட்டது நம்மளுக்கு தெரியும். அரசியலமைப்பு புத்தகம் வந்து நடைமுறைக்கு வந்தது, அதுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது எல்லாமே 1947க்கு மேல, அதாவது 1950ல தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனா அதற்கான முயற்சிகள் ஸ்டெப்ஸ்லாம் எப்ப எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரத்திற்கு முன்பாக, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாகவே நம்ம நாடு சுதந்திரம் பெற்றுச்சுன்னா நம்மளுக்கு நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும். மற்ற நாடுகளை மாதிரி நம்ம நாட்டுக்கும் ஒரு அரசியலமைப்பு வேணும். அந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களின் அடிப்படையில நம்ம மக்கள் வந்து செயல்படணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எல்லாமே வந்து சுதந்திரத்திற்கு முன்பாகவே பல தலைவர்கள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை தான் நம்ம பார்க்க போறோம். அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்கணும்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலம் தான் வந்து உருவாக்க முடியும். ஸோ ஓகேவா. ஸோ இந்த அரசியல் அமைப்பு, அதற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதாவது அரசியலமைப்பு புத்தகம், அந்த அரசியல் அமைப்பு புத்தகத்தை உருவாக்குவதற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா எம்.என். ராய். ஸோ எம்.என். ராய் அவர்கள் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1934ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்திய அரசியலமைப்பு மற்றும் அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இவர் தான் சொல்லியிருப்பாரு. இவருக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கருத்துக்களா மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனா இவர் தான் வந்து அதை ப்ராப்பரா அதற்கான பர்மிஷன்ஸ், அதை வந்து ஆங்கிலேயர்களிடம் எடுத்துட்டு போய் அதற்கான கோரிக்கையை வைத்து அதற்கான ஃபர்தரான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான விஷயத்துல செஞ்சவர் வந்து எம்.என். ராய் மட்டும்தான். ஸோ அதனால அவருடைய பேர் மட்டும் அபிஷியலா வந்து இந்த நம்ம பாலிட்டி சப்ஜெக்ட்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்க, இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அதற்காக அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலாக சொன்னவர் யார், வேண்டுகோள் வைத்தவர் யார், ஆங்கிலேயரிடம் உரிமை கோரியவர் யார் அப்படின்னு எந்த டைப்ல கேட்டாலும் அது வந்து எம்.என். ராய் அவர்கள் தான். எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1934. நெக்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரும் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அரசியலமைப்பு உருவாக்கணும், அதற்காக அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதில் உள்ள உறுப்பினர்கள், அதாவது அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் உள்ள உறுப்பினர்கள், அதாவது மெம்பர்ஸ் வந்து வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இவரை சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எம்.என். ராய் இவரும் அதே தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அதுல இருக்கிற மெம்பர் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே, அதாவது நம்மளுடைய எம்.என். ராய் மற்றும் ஜவஹர்லால் நேரு இவங்க 2 பேருக்கு முன்னாடியே வந்து மோதிலால் நேரு அப்படின்றவர் அதாவது ஜவஹர்லால் நேருடைய அப்பா, இவர் வந்து நேரு அறிக்கை அப்படின்ற ஒரு கான்செப்ட வந்து 1928ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. நேரு அறிக்கை. அந்த நேரு அறிக்கை அது வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அது வந்து இந்திய அரசியலமைப்பின் வந்து முன் மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா,
ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு விதமான சவாலை வந்து விடுத்திருப்பாங்க. சோ இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். ஓகேவா? சோ அதற்கான கேப்பபிலிட்டி வந்து நம்மளுடைய இந்தியர்கள்கிட்ட கெப்பாசிட்டி வந்து கிடையாது. அந்த அளவுக்கான ஆளுமை வந்து இந்தியர்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு ஒரு சவால், கேளிக்கையான சவால் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அத வந்து ப்ரூஃப் அப்படிலாம் கிடையாது, நாங்க நினைச்சா எங்களால ஒரு இந்திய அரசியலமைப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு அந்த காலகட்டத்துல நம்மளுடைய மோதிலால் நேரு அவர்கள் வந்து ஒரு சிறிய அரசியலமைப்பு என்று சொல்லப்படுகின்ற நேரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாரு. சோ இதுதான் இந்திய அரசியலமைப்பின் முன் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் இது கேட்டதுல அந்த இயர் பாத்துக்கங்க. யாரால் வெளியிடப்பட்ட அறிக்கை வந்து இந்திய அரசியலமைப்பின் முன் மாதிரி என அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த நேரு அறிக்கை தான் இந்திய அரசியலமைப்பின் முன் மாதிரி. 1928 அது வந்து இந்த 3 தலைவர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்து இன்னொரு தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காந்தியடிகள் அவர்கள் வந்து சொல்லலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை பற்றியும் அந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றியும் ஒரு முக்கியமான கூற்று ஒன்று சொல்லியிருப்பாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்கள் தங்களுக்கு தேவையான இந்திய அரசியலமைப்பை தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்மளுடைய காந்தியடிகள். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே நம்ம கண்டிப்பா காந்தியடிகளை மட்டும்தான் சொல்லணும். இந்தியர்கள் தங்களுக்கு தேவையான இந்திய அரசியலமைப்பை தாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் தான். நம்ம அந்த காந்தியடிகளுடைய கூற்று வந்து பார்த்துட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் பேஜ். அந்த காந்தியடிகள் எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1922. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை பற்றிய பல்வேறு கூற்றுகள் வந்து பாத்துக்கங்க. எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் எந்த இயர் சொன்னாங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான